பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஆன்மாவின் ஆகாரமாக நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தையை பாருங்கள். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். நீ காத்திருப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விரும்பாத காரியம். ஏதோ ஒரு காரியம் நமக்கு கிடைக்கல, தடைபடுது, அது பிந்தி கொண்டே போகிறது. அதை நினைத்து நினைத்து நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய கலக்கம் வரும், பயம் வரும். இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை வரும். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்குற அந்த வாக்கு தத்தத்தை பாருங்கள். நெடுங்காலமாக நீங்கள் காத்திருக்கிறீர்களா? பயப்படாதீங்க. நீங்கள் காத்திருக்கிற காரியம் அது ஆவிக்குரிய காரியமா, சரீர காரியமா, உங்கள் சொந்த காரியமா, உங்கள் பிள்ளைகளுடைய காரியமா, அல்லது உங்களுடைய சபையின் காரியமா, ஊழியத்தின் காரியமா, எந்த காரியமானாலும் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. வசனம் அப்படி தான் சொல்லு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு நாங்கள் சொல்லப்பட்ட வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் காத்திருத்தலினாலே ஏற்படுகிற பாதிப்பு என்ன? இருதயத்தில் இளைப்பு ஏற்படும், இருதயத்திலே சோர்வு ஏற்படும். இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணி எண்ணத்தை கண்டோம், இதற்காக ஓடி எண்ணத்தை கண்டோம், உழைத்து எண்ணத்தை கண்டோம், இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உள்ளத்திலே ஒரு தடுமாற்றம் ஏற்படும், ஒரு தளர்ச்சி ஏற்படும், அது மேல் ஒரு நம்பிக்கையற்ற தன்மை ஏற்படும். அன்பான சகோதரா சகோதரி, நீங்கள் எந்த காரியத்தில் காத்திருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு வாக்கு கொடுத்த ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு பேரே மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். இந்த உலகத்தில் எல்லாம் மாறிப்போகும், மனிதர்கள் மாறி போவார்கள், அல்லது நம்ம காண்கிற கால சூழ்நிலைகள் மாறும், எல்லாம் மாறும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாறாதவர். அவர் சொல்கிறாரு, நெடுங்காலமாய் காத்திருந்து நீங்கள் இளைத்து போனீர்களா? பயப்படாதீங்க. நீங்கள் விரும்பின காரியம் உங்களுக்கு வரும். அந்த விரும்பினதை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு மகத்துவம், ஒரு சத்துவம் யாருக்கு இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட இருக்குது. அப்போ இடைவிடாமல் கர்த்தரை நம்பி நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நான் விரும்பினதை தருவார். அது எப்படி அது கிடைக்குமா? அது வரும்பொழுது அந்த காத்திருக்கிறதுனால நமக்கு பின்னால் வந்து கிடைக்கிற அந்த காரியம் எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சம் போல இருக்கும். எதை மனிதன் பெறாமல் ஏதேன் தோட்டத்தில் அவன் இழந்து போனானோ அந்த ஜீவ விருட்சத்தை ஒரு மனிதன் சாப்பிட்டால் எப்படி அவனுக்கு சந்தோஷம் உண்டாகுமோ அதை போல இருக்குமாம். ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார், ஜெயங்கொள்கிறவன் எவனும் ஆமீன் பரதீசியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை அவனுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதீங்க. நீங்கள் காத்திருக்கிற காரியத்தில் கர்த்தர்